சற்று முன் 100 நாள் தான் கெடு ஸ்டாலின் கதறல். அதாவது நண்பர்களே, அண்ணாமலை நம்ம சொன்ன மாதிரியே தெறிக்க விட்டாரு. பாஜகவில் எந்த கொஸ்டின் இல்லைனாலும் அவருடைய கருத்தை தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் 100 நாள் தான் இருக்கு இந்த ஆட்சிக்கு கெடு. அதுக்கப்புறம் டப்பா டான்ஸ் ஆட போடுறது. அது உண்மைதானே. இப்போ பாருங்க, துப்புரவு தொழிலாளர், தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நியாயமும் கிடைக்கல. பாத்ரூம் அதாவது உண்மையை சொல்ல போனா கடவுளுக்கு நிகராத்தான் அவங்கள பார்க்கணும். கடவுள் எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து கடவுளை கேட்கிறோம், அந்த இவங்க தான் ஆரோக்கியத்தை கொடுக்குறவங்க. ஏன்னா சுத்தம் பண்றாங்கல்ல, அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கே எந்த விதமான நியாயமும் கொடுக்கல. இப்ப செவிலியர்கள் போராட்டம். மா சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு, என்ன சொல்றதே தெரியல. அதுக்கப்புறம் போக்குவரத்து தொழிலாளர்கள், இப்படி எல்லா துறையிலும் ரொம்ப அபிவிருத்தியில தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மேல ஏன்டா நம்ம தெரியாம ஓட்டு பிடிச்சி திமுக காரங்க கதறாங்க. திமுக காரங்களே இன்னைக்கு ரொம்ப வெக்ஸாய் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த முதலமைச்சருக்கு பாத்தீங்கன்னா ஊழல் பண்றதுலயும் மற்ற இதுல ஆடம்பரத்துல மோகத்துல இப்ப வீடியோ சுத்தம் பண்ணிட்டு இருக்காரே தவிர மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல உருப்படியா அந்த சிந்தனை வரணும்ல, வரலையே. தம் மகன் எப்படி முதலமைச்சர் ஆக்கிறலாம், அடுத்து எப்படி இன்னும் துபாயில இருந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம கம்பெனி வைக்கலாம், இன்னும் எவ்வளவு மக்களை முட்டாளாக்கலாம், இன்னும் இந்து மக்களை எவ்வளவு கேவலப்படுத்தலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதாவது நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. மற்றதெல்லாம் கூட எப்படியே போட்டோம், இதுதானே அரசியல், மற்றதெல்லாம் கூட எப்படியே போட்டோம். இந்த நேரத்துல மக்களை தாஜா பண்ணி வச்சுக்கணுமா இல்லையா? பாருங்க, போராட்டம்ங்கிற பேர்ல போராட்டம் பண்ணவங்களை பூரா கைது பண்ணி கொண்டு எங்கேயும் இறக்கி விட்டு போறாங்க. இந்த செவிலியர்கள் அவங்கள அதே மாதிரி கைது பண்ணி எந்த இடமே தெரியாத இடத்துல கொண்டு இறக்கி விட்டு போறாங்க. அப்ப என்ன சொல்றது இவங்களை? இது என்ன ஒரு ஆட்சி? இது மக்களுக்கான ஆட்சியா? அண்ணாமலை சொன்னது தப்பு இல்லையே. இன்னும் 100 நாள் தானே கெடு. அது கூட இன்னும் புரியாத முதலமைச்சரா இருக்காரு. நம்ம என்னத்தை சொல்றது? 100 நாள் தான் இருக்கு. மக்கள் நமக்கு ஆதரவு வேணும். நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் பணிஞ்சு கிழிஞ்சு கொஞ்சம் தாசா பண்ணியா நம்ம வைப்போம். அட்லீஸ்ட் நடிக்க கூட தெரியலையே. நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ணுங்க, இன்னும் என்னென்னலாம் பண்ணுங்க. திருப்பரங்குன்றத்துல இருந்து விளக்கத்தை கூடாதுன்னு சொல்லுங்க. இன்னும் பாத யாத்திரை யாரும் பழனிக்கு போக கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. மகா சிவராத்திரி சாயம் போடுவாங்க, அதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. மதுரை சித்த திருவிழா தடுத்து நிப்பாட்டுங்க. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு இன்னும் உங்களுக்கு உங்க மேல வெறுப்பு வரும். மறுபடியும் உங்களுக்கு போற காலம்லாம் தீரும். அதுல மாற்றமே இருக்காது. இன்னும் திமுகவுக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அல்ல கையை சில்லற கையெல்லாம் நிறைய இருக்குது. அதுல இந்த சைமன் ஒருத்தன் முருகன் முப்பாட்டேன்னு இருந்தேன், ஆளையே காணோம். திருப்பரங்குன்றத்துக்கு எதுவுமே பேசல. பாருங்க, நீங்களே பாருங்க, நடக்கிறத பாருங்க. இப்ப அண்ணாமலை சொன்னது சரியா போச்சா? 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆட்சி கண்டிப்பான முறையில் அமையணும். நாமளும் திருப்பரங்குன்ற முருகனை வேண்டுவோம். நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.